பார்ட்டியில் இணைஞ்சிட்டீங்க, தேர்தல் களத்திலையும் எதிர்பார்க்கலாம் இல்லை அப்புறம் ஏன் சார் கட்சியில் இணைஞ்சிங்க? சார் ஏன் வெரி குட் கொஸ்டின். லைகா ப்ரொடக்ஷன்ஸ் பாஸ்கரன் வழங்கும் ஏஆர் ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் வெற்றி நடை போடுகிறது. நான் ஊழல் செய்ய மாட்டேன். ஊழல் செய்யவே மாட்டான். ஒரு துளி ஊழல் கரை கூட படியவே படியாது, படியவும் விட மாட்டான். இந்த வார்த்தையை மக்களுக்கு முன்னாடி 2 தலைவரும் சொல்லுவாங்களா? பதிலுக்கு அவங்க மக்கள் முன்னாடியாவது நிக்க சொல்லுங்கன்றார். மீடியாஸ்ல வியூஸா கன்வெர்ட் ஆகிறது ஓட்டா கன்வெர்ட் ஆயிடும்னு நினைக்கிறீங்களா? அதுவும் ஒரு சயின்ஸ் தான். அதை நீங்க ஸ்டடி பண்ணி தான் அந்த விருப்பம் இன்னைக்கு தாவேக்காவுக்கு அதிகமா இருக்கு. என்ன இவங்க பேசுறாங்க, என்ன இவங்க பண்றாங்கன்னு பார்க்கலாம்ல. குட் பி, அதுவும் இன்ட்ரெஸ்ட் தானே. ஆனா அதுக்காக நான் ஆதரவு கொடுத்துருவேன்னு அர்த்தம் இல்ல. அது சீமான் வர கூட்டத்தையும் தாவேக்காக்கு வர கூட்டத்தையும் நீங்க கம்பேர் பண்ண முடியாது. 50 kilometers is traveling on his own with his family on his bike or on his car or with few friends. எந்த வித யாரும் காசு கொடுக்காம யூனிஃபார்ம்லாம் போடாம ஓகே அவங்களே போய் பார்த்துட்டு வராங்க. இதெல்லாம் போய் பார்த்துட்டு வரவங்க பக்கத்துல இருக்க போலிங் பூத்ல போய் தாவேக்கா சின்ன விசிலுக்கு போட மாட்டாங்க. அப்ப ஒரு லட்சம் பேர் இல்ல சார், 1 லட்சம் பேர் போட மாட்டாங்கன்றது என்ன லாஜிக்? போடுவாங்கன்னு நான் எடுத்துக்கிறேன். ஒரு 10 தொகுதி 15 தொகுதிக்கு ஒரு கூட்டம் தானே போடுறோம். 10-15 தொகுதியில் இருக்கிற எல்லாருமே தானே போறாங்க. அதுலயே எல்லாருமே ஒரு லட்சம் பேர் 2 லட்சம் பேர் தான் வராங்க. 1 லட்சம். அப்போ ஒரு தொகுதிக்கு 1 லட்சம் ஓட்டு வேணும் சார். காங்கிரஸுக்காக ரொம்ப தாவேக்கா காத்து கிடக்குது. தாவேக்கா தனித்து ஆட்சி அமைக்க எல்லா தகுதியும் இருந்த போதிலும் இருந்தாலும் செகண்டரி ஆப்ஷன். ஓகே, இருந்தாலும் நம்மை நம்பி வருபவர்களுக்கு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு. வெயிட், நம்பி பாஜக வந்தாலும் வெயிட் நம்பி பாஜக வெயிட் திமுக ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு கொடுக்கறதுக்கு முயற்சி ஒத்துப்பாங்களா? திமுக 2 பேர் ஏன் ஒத்துக்க மாட்டாங்க? அப்போ வெற்றியை மட்டும் நீங்க சுரண்டிப்பீங்களா? அவங்க உழைப்பை உறிஞ்சிப்பீங்க. இவங்களுக்கு என்ன சலுகை? எம்எல்ஏ ஆகிறவங்க சார், எம்எல்ஏ எனக்கு இந்த தொகுதியில எனக்கு 10,000 ஓட்டை நீ கன்வெர்ட் பண்ணிட்டு அந்த தொகுதியில உனக்கு நான் 60,000 ஓட்டை கன்வெர்ட் பண்ணி. சரி, அதுக்கு என்ன கைமாறு? எம்எல்ஏ ஆகுறீங்க. ஒருத்தர் ஹெல்ப் பண்றாரு, அவர் மினிமம் ஹெல்ப் பண்ணா கூட அது ஹெல்ப் தானே. அப்படி ஒரு அறிவிப்பு அறிவிச்சதுக்கு பிறகு எவ்வளவு பேர் வந்திருக்கணும்? லிஸ்ட் லைன் நான் சொன்னேன் சார். எடப்பாடி என்ன சொன்னாரு? கொடி தெரிஞ்சிருச்சு, சிக்னல் வந்துருச்சு சொன்னதுக்கு அர்த்தம் நீங்க அவங்க கிட்ட போறீங்கன்றதுதான். டிடிவி என்ன சொன்னாரு? தலைமையில வலிமையான கூட்டணி அமைய கூட வாய்ப்பு இருக்குன்னாரு. விஜயகாந்தை விட பல மடங்கு அரசியல் இம்பாக்டை கொடுக்க கூட சொல்லிட்டு எங்க போனாரு? நீங்க எல்லாரும் சுதந்திரமா செயல்படணும், சுதந்திரமா செயல்பட விடணும். கட்சி பிரச்சனை இருக்கோ? தாவேக்கா அவதூறு தாவேக்கா அவதூறு இதுதான். அப்ப விஜய் இப்படி பேச வேண்டிய அவசியம் இல்லை. பார்ட்டியில இணைஞ்சிட்டீங்க, தேர்தல் களத்திலையும் எதிர்பார்க்கலாம். இல்லை அப்புறம் ஏன் சார் கட்சியில் இணைஞ்சிங்க? ஏன் வெரி குட் கொஸ்டின். i5 ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் தேடுத விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. கால் 9962557557. உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கக்கூடியவர் தாவேக்காவின் தேசிய செய்தி தொடர்பாளர் ஃபெலிக்ஸ். வணக்கம் சார். வணக்கம். அல்லது பாஜகவையும் அதிமுகவையும் எதிர்க்கிறது இப்ப கடைசி ஆபத்து இல்லையா? கடைசியா பேசும்போது எங்க தலைவர் ரொம்ப தெளிவு சொன்னாரு, இங்க மையப்புள்ளி பாஜக தான். ஒருத்தர் நேரடியா பாஜக சரண்டரு, ஒருத்தர் மறைமுகமா பாஜக சரண்டர். இது சொன்னாரா இல்லையா? அவங்க ஞாபகம் இருக்குல்ல? அப்போ 2 இல்ல 3. இப்போ இது எதிர்க்கிறதுன்றதுல இதுதான் மக்களுக்கான தேவையான அரசியல். இன்னைக்கு அதிமுக அடி தெரியும் சார். அவங்க என்ன மாதிரியா சார் பேசுவாங்க, என்ன மாதிரி செயல்படுவாங்க, மக்கள் என்ன பேச போறாங்க? எங்களுக்கு மக்களுக்கு இன்னொன்னு சொல்றேன், நான் ஊழல் செய்ய மாட்டேன், ஊழல் செய்யவும் விட மாட்டேன். இந்த வார்த்தையை மக்களுக்கு முன்னாடி 2 தலைவரும் சொல்லுவாங்களா? சரி, ஒரு நல்ல தலைமை பண்பு என்னன்னா, நான் எதை நோக்கி போகிறேன் அப்படின்னு பிரகடனப்படுத்திட்டு போகிறது தான், ப்ரொக்ளைம் பண்ணிட்டு போகிறவன் தான் ஒரு நல்ல லீடர். அப்போ இது எல்லா முக்கியமான லீடர்களுக்கும், உலக அளவில் உள்ள மிகச்சிறந்த லீடர்களுக்கு இது இருக்குது. நான் என்ன பண்ண போகிறேன், நான் எப்படி வேணால் பண்ணிப்பேன், இவர் நேற்று வரை இவர் எனக்கு கூட்டணியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் இவருக்கு கூட்டணி போகிறது. அப்போ டெய்லி கொள்கையெல்லாம் கிடையாது எங்களுக்கு அப்படின்றது அதுவாக நான் ஊழல் பண்ணுவதற்கே கட்சி நடத்திட்டு இருக்கோம். இவங்க 2 பேரும் அதான் சார் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 2 தலைவர்களும் நான் இனிமே ஊழல் செய்ய மாட்டேன், ஊழல் செய்யவும் விட மாட்டேன்னு மக்கள் முன்னாடி நின்று பேச முடியுமா சார்? அதை பேசுற சொல்லுங்க சார். பதிலுக்கு அவங்க மக்கள் முன்னாடியாவது நிக்க சொல்லுங்க. நீங்க பேசுங்க சொல்லுங்க சார். நாங்க மக்கள் முன்னாடி தான் சார் சொல்றாங்களா? மக்கள் முன்னாடி தானே சொல்றாரு எங்க தலைவர். ஒவ்வொரு முறையும் பிரகடனப்படுத்தி தானே வர்றாரு. கடைசியா ஈரோட்ல தான் சார் மக்கள் முன்னாடி சார். இங்க மகாபலிபுரம் நிர்வாகிகள் அவங்களும் மக்கள் தானே சார். நிர்வாகிகள் இல்ல அப்ப திமுக காரங்களும் மக்கள் தான், அதிமுக காரங்களும் மக்கள் தான். எத்தனை பேர் சார் பாக்குறாங்க ஊடகங்கள் வாயிலா? அது இண்டோர் மீட்டிங்னா அது என்ன பிரைவேட் மீட்டிங்கா என்ன?
இட் வாஸ் வெல் கவர்ட் பை மீடியாஸ் தானே. சார் மீடியாஸில் அல்லது வியூஸாக கன்வெர்ட் ஆகிறது ஓட்டாக கன்வெர்ட் ஆகிடும்னு நினைக்கிறீங்களா? சார் இட் ஷோஸ் த இன்ட்ரெஸ்ட். நான் வந்து ஒரு ஹாபியாகவே நாங்கள் வந்து இந்த டிஆர்பி ரேட்டிங், அப்போ எல்லாம் யூடியூப் கிடையாது, இப்போ டிஆர்பி ரேட்டிங்கோடைய இதை வச்சு நாங்கள் வந்து நிறையா நான் பார்த்துருக்கேன். ஜெயலலிதாவுடைய அந்த ஃப்ரீ ஸ்கூட்டர் ஸ்கீமில் அனௌன்ஸ் பண்ணாங்களே, அந்த டேட்டில் ஜெயா டிவி வாஸ் நம்பர் 1, பயங்கர ஹிட்டு. அது நாங்களாம் யோசிச்சோம், என்னடா இவ்வளோ கூட்டம் இவ்வளோ. ரெண்டாவது நான் வந்து எனக்கு இது வந்து ஒரு பெரிய ஹாபின்னு வைங்களேன், அந்த கூட்டத்தை ஸ்டடி பண்ணுறது. ஓகே, இந்த கூட்டத்தை ஸ்டடி பண்ணும்போது 2 விஷயம் நீங்கள் நோட் பண்ணலாம் சார். ஒரு கூட்டம் வந்து 2 விதமாக இருக்கும். ஒன்று வந்து எல்லாம் அமைதியாக உட்காந்துருப்பாங்க, இன்னொரு கூட்டம் வந்து அமைதியாக உட்காந்துருப்பாங்க ஒரு செட்டு, இன்னொரு சுட்டு அப்படியே அலவாஞ்சிட்டு இருக்கும், போயிட்டு வந்துட்டு இருக்கோம். இது வந்து 2 டைப் இருக்கும். இப்போ நான் முன்னாடி வரையும் பார்த்தது என்னென்னா, எந்த கூட்டம் அமைதியாக அப்படியே உட்காந்துருக்குதோ அந்த கட்சியெல்லாம் தோற்பிருக்கும். எந்த மீட்டிங்கில் மக்கள் பெரும் வெள்ளமாக அலைஞ்சிட்டு இருக்காங்களோ, கட்டுப்பாடு இல்லாமல் அலைஞ்சிட்டு இருக்காங்களோ, அதெல்லாம் அவங்களா ஓனாக வந்த க்ரௌட். அது எங்கே அதிகமாக இருக்குதோ அது வந்து வின் பண்ணும். இது வந்து இட் மே நாட் பி எ பர்ஃபெக்ட் சயின்ஸ், பட் இது என்னோட அப்சர்வேஷன். ஓகே. ரெண்டாவது அந்த நான் திருச்சி குளித்தலை சம்திங் அந்தோடைய ஜெயலலிதா கேம்பெயின் சொன்னல, அது வந்து ஜெயா டிவி தன் வரலாற்றிலேயே முதல் முறையாக பெற்ற ஒரு டிஆர்பி ரேட்டிங். அந்த தேர்தலில் ஜெயலலிதா ஜெயிச்சாங்க. சரி, ஊடகங்கள் என்ன சொல்லுது, மக்களுடைய அவங்களுடைய விருப்பத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணுது. அதான் அதுவும் ஒரு சயின்ஸ் தான், அதை நீங்க ஸ்டடி பண்ணி தான். அந்த விருப்பம் வந்து இன்னைக்கு வந்து தாவேகாவுக்கு அதிகமா இருக்கு. இல்லை, என்ன இவங்க பேசுறாங்க, என்ன இவங்க பண்றாங்கன்னு பார்க்கலாம்ல. குட் பி, அதுவும் இன்ட்ரெஸ்ட் தானே. இன்ட்ரெஸ்ட் தான், அதுதான் நான் சொல்றேன், அந்த இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்குன்னு சொல்றேன் நான். ஆனா அதுக்காக நான் ஆதரவு கொடுத்துருவேன்னு அர்த்தம் இல்லை. இல்ல அது சார், நான் ஆதரவு கொடுக்கலாம் சொல்ல வரேன், இது ஒரு முக்கியமான ஃபேக்டர். ஓகே, இதை நம்ம கன்சிடர் பண்ணுவோம். இட் கிவ்ஸ் a signal. ஏன்னா எந்த இடத்துல இதை பாயிண்ட் வராங்கன்னா 2005-06 விஜயகாந்துக்கு இப்படியான ஒரு ஆர்ப்பரிப்பான க்ரௌட் இருந்துச்சுல்ல, ஆனா 8% 10%க்கு மேல போகல. அந்த இடம் தானே ஒரு சீமானுக்கு வர கூட்டம். அது பலருடைய எதிர்பார்ப்பு சார். எந்த சீமானுக்கு வர கூட்டத்தையும் தாவேகாக்கு வர கூட்டத்தை நீங்க கம்பேர் பண்ண முடியாது சார். இல்ல சார், இன் லாக்ஸ் இங்க வந்து இல்ல வியூஸா சொல்றேன் சார். விஜயகாந்துக்கு களத்திலையும் வியூஸா ரெண்டையும் நீங்க ஒப்பிட்டு தான் சார் பார்க்கணும். ரெண்டையும் தாவேகாவுடைய திருச்சி பரப்புரை மட்டும் 3 கோடி பாப்புலேஷன், ஆல் த சேனல் புட் டுகெதர். இதுவரை எந்த நியூஸ் சேனல்லையும் இப்படி வந்து வந்ததே கிடையாது. விஜய் சார், அதான் சார் விஜய் சும்மா மலேசியா ஆடியோ லான்ச் கூட அவ்வளவு பேர் பார்த்தாங்க. ஆமா சார், அதுக்காக வாட் இஸ் இட் மீன் சார்? இது ஓட்டா கன்வெர்ட் ஆகுமா சார்? ஏமா சார், இங்க வந்து ஏலியன் வந்து செவ்வாய் கிரகத்துல இருந்து வந்து பார்த்துட்டு போறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இங்க இருந்து ஒரு 50 கிலோமீட்டர் கடந்து போய் தலைவரை பார்த்துட்டு வர்றவன் அவன் வீட்டுக்கு பக்கத்துல இருக்க போலிங் சென்டர்ல போய் போல் பண்ண மாட்டான்றது எப்படி சார்? அது என்ன சார்? எப்படி? அதுக்கு என்ன நீங்க கன்வெர்ட் ஆகாதுன்றது என்ன லாஜிக்? கன்வெர்ட் ஆகாது ஆயிடும் நம்புறீங்களான்னு கேக்குறேன். நான் இதுக்கு ஒரு லாஜிக் சொல்றேன். 50 kilometers இஸ் டிராவலிங் ஆன் ஹிஸ் ஓன் with his family, on his bike or on his car or with few friends. எந்த வித யாரும் காசு கொடுக்காம யூனிஃபார்ம்லாம் போடாம, ஓகே, அவங்களே போய் பார்த்துட்டு வராங்க. இதுல வந்து அவங்களுக்கு வந்து 1000 சிக்கல்கள் இருக்கு, டிராபிக் நெரிசல் இருக்குது, இதெல்லாம் போய் பார்த்துட்டு வருவாங்க. பக்கத்துல இருக்க போலிங் பூத்ல போய் தாவேகா சின்ன விசிலுக்கு போட மாட்டாங்க. அப்ப இது 1 லட்சம் பேர் போட மாட்டாங்கன்றது என்ன லாஜிக்? போடுவாங்கன்னு நான் எடுத்துக்கிறேன் சார். போடுவாங்க, கண்டிப்பா போடுவாங்க. ஏன்னா ஒரு 50 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் தன்னெழுச்சியா போய் பாக்குறவங்க எல்லாம் போடுவாங்க. அவங்க ஒரு 2 பேர் 3 பேரை இன்ஃப்ளூயன்ஸ் கூட பண்ணுவாங்க, ஒத்துக்கிறேன். ஆனா ஒரு 10 தொகுதி 15 தொகுதிக்கு ஒரு கூட்டம் தானே போடுறோம், ஒரு இடத்துல தானே வைக்கிறோம். அப்ப அந்த 10-15 தொகுதியில் இருக்கிற எல்லாருமே தானே போறாங்க. அதுலயே எல்லாருமே 1 லட்சம் பேர் 2 லட்சம் பேர் தான் வராங்க. 1 லட்சம். அப்போ ஒரு தொகுதிக்கு 1 லட்சம் ஓட்டு வேணும் சார். விக்கிரவாண்டி மட்டுமே வந்தது 10 லட்சம் பேர் சார். சார் மாநாடு மதுரையும் விக்கிரவாண்டியும், ஆமா, அது தமிழ்நாடு ஃபுல்லா இருந்து வந்தது. ஆமா, தமிழ்நாடு ஃபுல்லா இருந்தே இல்ல சார், தமிழ்நாடு ஃபுல்லா இருந்து வந்தது இல்ல சார். விக்கிரவாண்டிக்கு பெரும்பாலும் அருகாமையில இருந்து தான் வருவாங்க. ஈரோடுக்கு எவ்வளவு பேர் வந்தாங்க? பொதுக்கூட்டம் தான் சொன்னது, ஆனா மாநாடு மாதிரி போகுது இல்லையா? See, whether you accept or you don't accept, there is a big ground swelling. ஒரு அலை வந்துகிட்டு இருக்குன்னு அமைதியாக ஒரு சார் அந்த அலை வருதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு சார். அதனால தானே கலர் கலரா இவங்க ஸ்கீம் போடுறாங்க. வெல்லும் தமிழ் பெண்கள் போன வருஷம் பண்ணாங்களா? இது வந்து திமுகவோட ஒரு ஃபிளாக்ஷிப் ப்ரோக்ராம்னா ஒவ்வொரு ஆண்டும் பண்ணியிருந்துருமா?
ஏன் இப்ப வெல்லும் தமிழ் பெண்கள் சார் நீங்க சார் சார் நான் ஒரே கவர்மெண்ட் பண்ணுவோம் சார் அப்படிலாம் பண்ணாத. என்ன சார்? இல்ல 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 ஜெயலலிதா பண்ணலையா சார்? மோடி பண்ணலையா சார்? ஆண்டாண்டுக்கு பண்ணுமா இல்லையா நீங்க? நான் சொல்லி இதுக்குள்ளே ஒரு சின்ன ஸ்டடி பண்ணுமே. எத்தனை லட்சம் பேர் சார் வந்திருப்பாங்க வெல்லும் தமிழ் பெண்களுக்கு? சும்மா ஒரு கிமியா நம்பா நீ நாட் பி கரெக்ட். ஒரு 50,000 பேர் வந்திருப்பாங்களா? ஒரு 25,000 பேர் வந்திருப்பாங்களா? இல்லைன்னா ஒரு 5,000 பேர் வந்திருப்பாங்களா? சார் கட்சி நிர்வாகிகளாவே 1,00,000 பேருன்றாங்க சார். சார். எத்தனை பேர் வந்திருப்பாங்க? ஒரு லெட்டஸே ஒரு 75,000 வந்திருக்காங்க. 75,000க்கு ஒரே மாதிரியான சாரியை வந்து சார் பட்டன் போய் வாங்கி வந்துடுறீங்களா? எல்லாம் ஒரே முறை புடவை கிடைத்தாங்களா? பட்டன் போய் ஒரே கடையில் வாங்கி வந்துடுறீங்களா? சார் கட்சி நிர்வாகி நான் கேட்கறதுக்கு பதில் கட்சி நான் கேட்ட கேள்வி ரொம்ப பிளான்டா தான் இருக்கும் சார். முன்னாடி இருந்தே இருக்கும். ரொம்ப அப்போ இவ்வளவு பேர் வருவாங்க, இவ்வளவு பேருக்கு புடவை வேணும், எல்லாருக்கும் டிஃபன் வேணும், எல்லாரும் காசு கொடுத்து தானே கூட்டு வரீங்க நீங்க. ரைட் சார். இல்ல நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. காசு கொடுத்து கூட்டிட்டு வந்துட்டு இவ்வளவு பேர் வந்திருக்காங்க, நீங்க உங்களே எப்படி சார் ஏமாத்திக்கிறீங்க? ஒரு தலைவர் கூட்டத்தில் மேடையில் நின்று பார்த்தானா பிரம்மாண்டமான கூட்டம் தெரிஞ்சதுன்னு அது தன்னழிச்சியா வந்த கூட்டமா இருந்தாலும் அவர் சந்தோஷப்படலாம். எல்லாரையும் டெக்கரேட் பண்ணி கூட்டு வந்தீங்கன்னா, ஓ இவ்வளவு பேரை டெக்கரேட் பண்ணி கூட்டு வந்திருக்கோமா? ஒரிஜினலா எவ்வளவு நீங்க சொல்ற கணக்கெல்லாம் பார்த்தா ஒரு ஓட்டு கூட விழுக கூடாது சார். சரிங்க சார். நீங்க சொல்ற கணக்கெல்லாம் படி பார்த்தா சார் நீங்க ஒரு ஓட்டு கூட விழுக கூடாது சார். நீங்க ஏன் சார் நீங்க அவசரப்படுறீங்க? லெட் அஸ் see ஒருத்தன் வந்து நான் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ப்ரெடிக்ட் பண்றவன் வந்து பெரும்பாலும் ஜோசியக்காரன் தான் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். வெயிட் there are research. இன்னொன்று சார், இப்போ காங்கிரஸுக்காக ரொம்ப தாவைக்கா காத்து கிடக்குது சார். நாங்கள் வந்து ஒரு நிமிஷம் சொல்கிறோம். எங்களுடைய தலைவர் முதல் விக்ரவாண்டி மாநாட்டில் பேசினது உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு. அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் பிஃபோர், அதுக்கு முன்னாடி சென்டென்ஸ் என்னது? நம்மளை நம்பி வருவாங்கல்ல. இன்னும் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் முன்னாடி சார் நான் சொல்கிறேன். தாவேகா தனித்து ஆட்சி அமைக்க எல்லா தகுதியும் உள்ளது இருந்த போதிலும் இருங்க நாமே எல்லா தொகுதியிலையும் போட்டியிட்டு பெரும்பான்மை கட்சியுடன் நாங்கள் வந்து ஆட்சி அமைப்போம். இருந்தாலும்ன்றது செகண்டரி ஆப்ஷன். ஓகே. இருந்தாலும் நம்மை நம்பி வருபவர்களுக்கு ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு. வெயிட் நம்பி பாஜக வந்தாலும் வெயிட் நம்பி பாஜக வெயிட் நம்மை நம்பி வருவோருக்கு என்பது நாங்க தான் அந்த கிவிங் எண்ட். ஓகே. நாங்க தான் முடிவு பண்ணுவோம். புரியுதுங்களா? இது மோர் ஆஃப் எத்திக்கல் பாயிண்ட். நீங்க திமுக ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு கொடுக்கறதுக்கு முயற்சி ஒத்துப்பாங்களா? திமுக ரெண்டு பேரும் ஏன் ஒத்துக்க மாட்டாங்க? அப்ப வெற்றியை மட்டும் நீங்க சுரண்டிப்பீங்களா? வெற்றியை சுரண்டிப்பீங்க, அவங்க உழைப்பை உறிஞ்சிப்பீங்க. இவங்களுக்கு என்ன சலுகை? எம்எல்ஏ ஆகிறவங்க சார். சார் எம்எல்ஏ எனக்கு இந்த தொகுதியில எனக்கு 10,000 ஓட்டை நீ கன்வெர்ட் பண்ணி கொடு, அந்த தொகுதியில உனக்கு நான் 60,000 ஓட்டை கன்வெர்ட் பண்ணி கொடு. சரி, அதுக்கு என்ன கைமாறு? எம்எல்ஏ ஆகுறீங்க ஆயிட்டு என்ன சார் ஆயிட்டு? இல்ல சார், அதுதான் நான் கேட்கிறேன். ஏன்னா இங்க என்ன தெரியுமா டீலு? நீ எம்எல்ஏ ஆனல, போ அந்த ஏரியா ஸ்கிராப்லாம் நீ பாத்துக்க, அதுல லஞ்சம் வாங்கி பொழிச்சிக்க, ஹெலிகாப்டர் கம்பெனியா மிரட்டி லஞ்சம் வாங்கிக்க. இதான் சார் டீலு. இது சரியா? நீ கொள்ளையடிச்சுக்க, அமைச்சர் கொடுக்கறதா சரி? அமைச்சர் அதுதானே எத்திக்கலா? எது சரி? உங்களோட ஒருத்தர் ஹெல்ப் பண்றாரு, அவரோட மினிமம் ஹெல்ப் பண்ணா கூட அது ஹெல்ப் தானே. அதுக்கு நீங்க வந்து அவங்களுக்கு என்ன கிராட்டிடியூட் காட்டுறீங்க? லஞ்சம் வாங்கிக்கன்னு சொல்றதா? இல்ல சரி ரைட். இப்போ நீங்க அப்படி ஒரு அறிவிப்பு அறிவிச்சதுக்கு பிறகு எவ்வளவு பேர் வந்திருக்கணும் சார்? லிஸ்ட் லைன் நான் சொல்றேன் சார். இப்போ எடப்பாடி என்ன சொன்னாரு? கொடி தெரிஞ்சிருச்சு, சிக்னல் வந்துருச்சு சொன்னாரா? யார் சொல்லி போட்டாங்க சொன்னாரா இல்லையா? அதுக்கு அர்த்தம் என்ன சார்? இது அரசியல்ல ஃபீலர்ஸ்னு சொல்லுவாங்கல்ல, தன்னுடைய விருப்பத்தை தெரிவிக்கிறது ஃபீலர்ஸ். அதுக்கு அதான் எல்லா எடப்பாடி சொன்னதுக்கு அர்த்தம் நீங்க அவங்க கிட்ட போறீங்கன்றதுதான். அவர் சொன்னது ஐ எம் ரெடி, அதானே அதுக்கு அர்த்தம். ஆமா, நீங்க வந்தா சேர்த்துக்க ரெடி இருங்க சார். நான் சொல்லி முடிச்சிடறேன். ஐ எம் ரெடி அப்படின்னு தானே அர்த்தம். டிடிவி என்ன சொன்னாரு? தலைமையில வலிமையான கூட்டணி அமைய கூட வாய்ப்பு இருக்குன்னாரு. இல்ல சார், விஜயகாந்தை விட பல மடங்கு அரசியல் இம்பாக்டா கொடுக்க கூட சொல்லிட்டு எங்க போனாரு? இருங்க சார், எதுக்கு நீங்க சொல்றீங்க? நாங்க தான் சார் முடிவு பண்ணோம். நீங்க தான் சேர்த்துக்கல, நாங்க தான் முடிவு பண்ணோம். இட் இஸ் அவர் கால் சார். நான் தான் தொடக்கத்தை நாங்க தான் we are at the giving end நான் தானே சொன்னேன். we are not வேணான்ற முடிவு நீங்க தான் எடுத்தீங்க. see we again நான் சொல்றேன், ஃபீலர்ஸ்க்கு என்னாச்சு? என்ன ரியாக்ட் பண்ணுச்சு? அவர் ஃபீலர்ஸ் கொடுத்தாரா இல்லையா? தாவேகா கூட கூட்டணி வைக்கிறது என்ன தவறு இருக்குன்னு கேட்டாரா இல்லையா? அப்போ அவர் ஃபீலர்ஸ் கொடுத்துட்டாருன்னு தானே அர்த்தம். ரைட். தலை நீங்க ஒத்துக்கல சார். நான் உங்களுடைய கேள்வி யாரும் வந்தாங்களா இல்லையான்றதுக்கு, அதுக்கு இங்க உண்மையா நடந்ததை நான் கோட் பண்றேன். அதான் சார். காங்கிரஸ் சார், காங்கிரஸ்ல அதே மாதிரி தலைவர்கள் மத்தியில ரெண்டா பிரிஞ்சு நிக்கிறாங்களா இல்லையா?
இப்போ தலைவர் பத்தி ரெண்டா சார் சார் பிஜேபி இல்லையே சார். இருங்க சார் வரேன் பிஜேபி அதிமுக எல்லாரும் கூப்பிட்டாங்களா இல்லையா? புதிய பாஜக எங்களை இல்ல, கூப்பிடுது சார். எங்களை விட்டு தள்ளுங்க திமுகவை வீழ்த்த எல்லாரும் ஓரணியில் வரணும் வரணும் சொன்னாங்களா yes, சார்? yes. அதான் சார் இருங்க அதிமுக சார், பாஜக இருங்க சார் நான் முடிச்சேன். சொல்றாங்க. டிஎம்கே நான் எங்க கூட்டணி பலமா இருக்கு, கை எங்க கூட தான் இருக்குது, திரும்ப எங்கேயும் போக மாட்டாரு இன்னும் அங்கதான் இருக்காங்க. சொன்னாங்களா? ஆ. கூட்டணி பத்தி நாங்க யாருக்காவது அழைப்பு கொடுத்தோமா? அழைப்பு கொடுத்தோமா? காங்கிரஸ் நிர்வாகி சார் ஒருத்தர் நாங்க ஓப்பனா அழைப்பு கொடுத்தோமா? அந்த மாநாட்டுல பேசுறது டிக்ளேர் தானே சார்? ஓப்பன் அழைப்புக்கான ஒரு டிக்ளேர் தானே சார்? ஓப்பனா நாங்க வாங்க கூட கூட்டணி வைக்கன்னு சொன்னோமா? நாங்க எங்களுடைய ஸ்டேட்மெண்ட் சொன்னோம். அதான் அது. தட்ஸ் a statement, it's not an invite. ம். எங்க ஸ்டாண்ட் இது அப்படின்னு சொன்னோம். ம். இப்ப கூட மகாபலிபுரத்தில் பேசும்போது நட்பு சக்தி இருந்தாலும் இல்லை என்றாலும் நாம் ஆட்சி அமைப்போம். யார் சார் அந்த நட்பு சக்தி? சார் அது காங்கிரஸ் தானா? சார் காங்கிரஸோ மற்ற கட்சிகளோ அது தலைமை தானே முடிவு பண்ணும். அதான் சார் காங்கிரஸ் தான் நட்பு சக்தியோ? சார் யாரு எங்களுடைய கொள்கைக்கு எங்களுடைய கூட்டணி எங்களுடைய தலைமையை ஏற்று, ஏன்னா நீங்க சொல்ற கணக்குல ஊழல், வாரிசு இந்த மாதிரியான விஷயங்கள் தானே சொல்றீங்க. காங்கிரஸ் லிஸ்ட் போடணும். சார் நீங்க சொல்றீங்க சார் தலைமை ரொம்ப எல்லாத்தையுமே ஒன்னையும் ரொம்ப மெட்டிகுலஸா திங்க் பண்ணி ஒர்க் பண்றாங்க. எங்க தலைவர் கரெக்டான நேரத்தில் கரெக்டான முடிவு எடுப்பார். எங்களுக்கு டெஸ்பரேட், we are not desperate. எங்களுக்கு அது ரொம்ப என்ன சொல்றது வலிந்து போய் நாங்கள் கூட்டணிக்கு யார் கூட வச்சுக்கணும்னு ஆசைப்படலை. we have our own strength. that strength will play a major role. என்னன்னா சார் காங்கிரஸும் வராது போகாது சார் நாங்க மறுபடியும் நீங்க கூப்பிடவே இல்லைன்றீங்க சார். நான் சொல்றேன் நாங்க எந்த கட்சிக்கும் அழைப்பு கொடுத்தலையே. நாங்க இப்பயும் சொல்றோம் we are confident on our strength. அதான உண்மை. எல்லாரும் ஃபீலர் கொடுக்குறாங்களே. இப்போ வர செய்திகள் ஜோதிமணி ஓப்பனா பேசினாங்க, நிறைய தலைவர்கள் காங்கிரஸ்ல ஓப்பனா பேசினாங்க. என்னன்னு சார்? சார் தாவேகாவுக்கு போறது நல்லதுன்னு நிறைய பேர் பேசினாங்க சார். நல்லது ஜோதிமணி அழகிரி வரையும் பேசியிருக்காரு. வேணா நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன் சார். தாவேகாக்கு போனா நல்லது, நல்லா ஆட்சியில் பங்கு அதிகாரம் அது சொன்னாங்க சார். ஆனா திமுக கூட்டணி தான் சேர்த்தே சொல்றாங்க. நாங்க சார் அப்படி இல்ல, நாங்க எங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குன்றதையும் சொன்னாங்க. திமுக கூட்டணி வலிமையா இருக்கு, உறுதியா இருக்கு அதெல்லாம் சொல்லி ரெக்கார்ட்ல என்கிட்ட இருக்கு. நாங்க அவருடைய பேட்டி வரை எடுத்து தரோம் உங்களுக்கு. சரிங்களா? சரி, இட் இஸ் எங்களுடைய கால் தான். ஓகே, நாங்க தான் முடிவு எடுக்கிறோம். நாங்க தான் முடிவு ஓகே ஓகே, இதுதான் உண்மை. எடப்பாடி பழனிசாமி இப்ப கடுமையா விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டார். பாஜக கடுமையா விமர்சிக்க ஆரம்பிச்சிருச்சு சார். நான் தொடக்கத்திலே சொன்னேன், even before election they had gone to the third front, I mean third force. அப்ப எதுக்கு அவங்கள பத்தி பேசிட்டாங்க? கருத்து கணிப்பு சி ஓட்டர் வந்துச்சு சார். அதுல கூட கருத்து சொல்லுங்க சார். கருத்து கணிப்பு என்ன கேட்டாங்க கேள்வி? இப்ப நாடாளுமன்ற தேர்தல் வச்சாலும் யார் ஜெயிப்பாங்க? இப்ப நடக்க போறது என்ன சார்ங்க சார்? இல்ல ஒரே ஏங்க ஒரு எந்த முட்டாளாவது இல்ல சார், நான் ஒரு கேள்வி மட்டும் கேட்கிறேன். இப்போ தேர்தல் வச்சாலும் நாடாளுமன்ற தேர்தல் வச்சாலும் யார் ஜெயிப்பாங்கன்னா, எனக்கு பிடிக்காத எனக்கு விருப்பம் இல்லாத ஒரு அரசை தேர்ந்தெடுக்கணும்னு நினைப்பாங்களா? அவங்களுக்கே நாடாளுமன்றத்துல இல்ல நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லாம் சூப்பரா செயல்பட்டு இருக்காங்க மக்கள் நினைக்கிறாங்களா? சொல்றேன் கேளுங்க சார். நடக்க போறது பார்லிமெண்ட் எலெக்ஷனா, சட்டமன்றம் சார். அப்ப சட்டமன்ற தேர்தல் தான் சார் நீங்க கருத்து கணிப்பு நடத்தணும். சார் சி ஓட்டர்ஸ் இட்ஸ் a procedure, every 6 months they do பண்ணுவாங்க. அப்ப அவன் இங்க இருந்து சாம்பிள் எடுக்கிறான். சாம்பிள் சைஸ் என்னது? எந்தெந்த தொகுதியில இருந்து கேட்டாங்க சார்? தமிழ்நாட்டுக்கு எடுத்தது என் பையன் தான் சார் சொன்னான், ஏடா இங்கிலீஷை தலைகீழா எழுதிருக்கு அப்படின்ட்டு. இது பிரெஞ்சு எக்ஸாம்டா கொஸ்டின் பேப்பர் அப்படின்ட்டு. அது மாதிரி இங்க நடக்க போறது என்னது? இங்க நடக்க போறது அசெம்பிளி எலெக்ஷன். எனி சர்வே ஷுட் சார். நாடாளுமன்றத்துல சூப்பரா செயல்படுறீங்க, சட்டமன்றத்துக்கு வேற ஏதாவது போடுவாங்கன்னு அர்த்தம் இல்ல சார். இல்ல அப்படி இல்ல. நான் என்னன்னா எலெக்ஷன் செஃபாலஜி இருக்குல்ல, செஃபாலஜி இஸ் a சயின்ஸ். சயின்ஸ்ன்றது யாரு டெஸ்ட் பண்ணாலும் ஒரே மாதிரி இருக்கணும். இப்போ ஒரு பிளஸ் ஒயரு, இங்க ஒரு மைனஸ் ஒயரு. தேவேந்திரன் டச் பண்ணாலும் ஸ்பார்க் வரும், ஃபிலிப்ஜெரால்ட் டச் பண்ணாலும் வரும் ஸ்பார்க் வரும், சைனால பண்ணாலும் வரும், இந்தியாவில் பண்ணாலும் வரும், டே டைம்ல பண்ணாலும் வரும், பகல் டைம்ல பண்ணாலும், நைட் டைம்ல பண்ணாலும் வரும். இதுக்குள்ள சம்பந்தம் இதான சயின்ஸ். ஒரு டெஸ்ட் போதும். ஒரு அதான் அறிவியல். ஒரு சயின்ஸோட எக்ஸ்பிளனேஷன் அதான். எனி ரிப்பீட்டேட்டிவ் எங்க ஒரு செயலை ஒரு முறை பண்ணும்போது திருப்பி 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 அது ப்ரூவ் ஆகிட்டே இருக்கணும். எந்த இடத்துல பண்ணாலும் ப்ரூவ் பண்ணணும். அதுதான் சயின்ஸு. அப்போ நீங்கள் சரியான முறையில் இங்கே கருத்து கணிப்பு நினச்சிங்கன்னா அது சயின்ஸாக நீங்கள் பண்ணீங்கன்னா உங்கள் ரிசல்ட் ஒன்றை மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு ஒரு உள்நோக்கத்தோடு வச்சுட்டு உங்கள் இஷ்டத்துக்கு டேட்டாவை நீங்கள் மாற்றினீங்கன்னா அது உங்கள் இஷ்டத்துக்கு தான் நிற்கும். ஏன்னு சொல்கிறது, அந்த சயின்ஸுன்ற பேரில் இங்கே அவர்களுடைய விருப்பத்தை தான் வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. அதனால தான் நான் சொன்னேன். நான் ஏன்னா இங்கே பியூராக பண்ணுற ஆட்கள் வெகு சிலர்,
அவங்க இன்னும் வேலையை ஆரம்பிக்கல. அதுதான் Okay. அப்படிதான் நம்புறேன். ஸோ இன்னும் கருத்து கணிப்பு எதுவும் சரியா எடுக்கல. இன்னும் ப்ராப்பரா பண்றவங்க இன்னும் they have not started their work. ஓகே எங்களுடைய நாங்களும் வந்து we have to test ourselves இல்லையா? ஓகே அப்போ நாங்கள் சரியாக அதை பண்ணிகிட்டே இருக்கோம். ஒவ்வொரு நிகழ்வுக்கு அப்புறம் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒவ்வொரு குறிப்பிட்ட கால இடைவேளைக்கு அப்புறம் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே அது எங்களுடைய சர்வே எங்களுக்கு ரொம்ப மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் தருது. ஓகே ஹாப்பியான Very happy, சிக்னல்ஸ் தான். yes. ஓகே ஓகே விஜய் அவர்கள் சமீபத்தில் பேசுனதுல நிறைய விஷயங்கள் பேசியிருந்தார். அதுல ஒரு சந்தேகம் ஒன்று எழற மாதிரியான விஷயங்கள் இருந்தது. உட்கட்சி பிரச்சனை இருக்கோ, அதெல்லாம் ஒத்துமையா செயல்படுங்கன்னு அவரே சொல்றாரு. அப்ப ஏதோ இது வந்து ஒரு எல்லாரும் பேசுற அட்வைஸ் தான். ஒற்றுமையா இருங்கன்னு சொன்னாங்க எல்லாம் அடிச்சிட்டு இருக்காங்கன்னு அர்த்தமா? சார் அப்படி இல்லை சார். ஏதோ சின்ன சின்ன பிரச்சனை இருந்துச்சுன்னா தானே ஒரு தலைவர் வந்து அப்படி சொல்லுவார். அப்படி கிடையாது. இட்ஸ் ஓவரால் அட்வைஸ். அதான் சார் அந்த அட்வைஸ் சொல்ல வேண்டிய அவசியம் அப்படிலாம் இல்லை சார். இது வந்து ஏன்னா அதுக்கு முன்னாடி தான் செங்கோட்டையன் அதிருப்தின்னு ஒரு செய்தி வந்துச்சு. செய்தி பேப்பரே போட்டுருந்தாங்க. நான் இவ்வளவு தூரம் சொல்றேன். அவங்களும் திமுக சொல்லாதீங்க சார். நேத்து பாருங்க சார், நேத்து நியூஸை பாருங்க. நீங்க எல்லா ஒருத்தன் வந்து ஒரு 3/4 மணி நேரம் அதோ வீடியோ போட்டான். அதேங்க இப்போ அப்படியே செய்தி இப்போ என்னது இது அவதூறு எங்க தலைவர் சார் தாவேக்கா அவதூறு தாவேக்கா இதுதான். இல்ல சார், அப்ப விஜய் இப்படி பேச வேண்டிய அவசியம் இல்லை. எது எதுவும் அப்படிலாம் இல்லை சார். ஜென்ரல் அட்வைஸ் சார். என்ன சார் நீங்களும் ஒரு மனிதன் வந்து லிட்ரலா என்ன பேசுறான்றதை விட அவர் என்ன அதுக்கு பின்னாடி உள்ள இன்டென்ஷன் இருக்குல்ல, அதுவும் ரொம்ப முக்கியம்ல. அது ஜென்ரல் அட்வைஸ். உங்களுக்கு நீங்களும் உங்களை ஃப்ரீயா செயல்பட விடுங்க, நீங்களும் அவங்க சொல்றதை கேளுங்க. ஸோ அதை தாண்டி பெருசா ஒன்றும் இல்லை சார். நான் ஐ எம் பார்ட் ஆஃப் தட் பார்ட்டி தானே, அதனால நான் சொல்றேன்ல. எஸ், பார்ட்டியில் இணைஞ்சிட்டீங்க, நீண்ட கால பத்திரிகையாளர் அனுபவம் இருக்குது. அதை தாண்டி தேர்தல் களத்திலையும் எதிர்பார்க்கலாமா? இல்லை சார், அது மாதிரிலாம் கிடையாது. ஏன் சார்? பிரச்சாரத்துக்கு போகலாம் அதிகபட்சம். ஏன் போட்டிடுறது? இல்லை சார், அது நான் எப்படி முடிவு பண்ண முடியும்? எனக்கு அது முடிவு பண்ண முடியல. இல்லை அது எனக்கு வந்து செட் ஆகுமான்னு எனக்கு தெரியாது. ஒய்? ஐ எம் நாட் ட்ரைன்டு. அதான் சார் என்னுடைய கட்சின்னு வந்துட்டீங்க. இல்லை சார், நான் வந்து ஐ எம் ஸ்போக்ஸ் பர்சன். ஏன்னா எனக்கு இதில் ஸ்ட்ரென்த் இருக்கு. அதான் அதனால தான் சொல்றேன். ஸ்போக்ஸ் பர்சன்ஸும் தேர்தல் களம் சார் எனக்கு சத்தியமா தெரியாது சார். அது வந்து எனக்கு தெரியாத ஏரியாவும் கூட. சார் ஐ எம் பீயிங் வெரி ஃப்ராங்க் வித் யூ. புரியுது சார். இல்ல கட்சியில இணைஞ்சிட்டோம். இல்ல சார், எனக்கு அப்படி ஒரு எண்ணம் ஒரு துளி கூட இருந்தது இல்லை. அப்புறம் ஏன் சார் கட்சியில இணைஞ்சீங்க? சார் ஏன் வெரி குட் கொஸ்டின். நான் வந்து உண்மையிலே தலைவர்கிட்ட தான் சொன்னேன். நான் நீங்க ஒரு ஜேர்னலிஸ்டா நிறைய விஷயங்களை விட்னஸ் பண்ணியிருப்போம். சுனாமி எடுத்துக்கிட்டோம். சுனாமி வந்திருக்கும்போது நம்ம அதை போய் பார்த்துருப்போம். அதை பற்றி கவர் பண்ணியிருந்திருப்போம். அதுக்கப்புறம் ஜல்லிக்கட்டு நடந்தது, அதை போய் பார்த்துருப்போம். அதை பற்றி செய்தி எடுத்திருப்போம். அதை சேகரித்து மக்கள் சொல்லியிருப்போம், டிபேட் பண்ணியிருப்போம், நேர்காணல் நடத்திருப்போம். இது மாதிரி கடந்த 25 வருஷமாக தமிழ்நாட்டில் நடந்த எல்லா முக்கிய நிகழ்வுகளையும் நான் வந்து அதை போய் பார்த்துருக்கேன். அதை விட்னஸ் பண்ணியிருக்கேன். விட்னஸ் பண்ணி மக்கள்கிட்ட செய்தியாக சொல்லியிருந்திருக்கேன். ஆனால் இப்போ ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடக்க போகுது. அதில் இந்த முறை நான் வந்து ஜஸ்ட் விட்னஸாக இருக்க விரும்பலை, அதில் ஒரு பார்ட்டாக இருக்கணும்னு விரும்புகிறேன். அதனால தான் நான் போய் சேர்ந்தேன். ஓகே, பார்ட்னா இன்னும் மாற்றம் நடக்குதுன்றீங்க. மாற்றத்திலேயே பங்கு வைக்கலாம். மிகப்பெரிய மாற்றம். அதாவது நான் பார்ட்டா தானே இருக்கேன் இப்போ. பார்ட் ஆஃப் இட். நோ, அந்த 234 பேர்த்துல ஒரு இல்லை சார். அப்படி அதில் நான் வந்து ஒரு முக்கிய ஒரு பகுதியாக தான் நான் இன்னைக்கு இருக்கேன். ஸோ அந்த நோக்கமே இல்லை, அந்த எண்ணம் எனக்கு இருந்ததில்லை. ஒருவேளை வாய்ப்புகள் அமைஞ்சா சார் எதுக்கு நம்ம மறுபடியும் கெஸ்ஸை பற்றி கெஸ் பண்ணி ஒரு விஷயத்த பேசுறது இட்ஸ் நாட் அ ப்ராப்பர் ஜேர்னலிசம். ஓகே, கான்கிரீட் எவிடன்ஸோட பேசுறது தான் வந்து எஸ் சார் ப்ராப்பர் திங். பட் நம்ம போற பாதையில என்னென்ன வந்துச்சுனாலும் அதுக்கு தயாரா இருக்கிற மாதிரி எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புன்றது இந்த ஊடகங்கள் தொடர்பானது. அதில் தான் நான் செயல்படணும், அதில் தான் என்னோட ஃபோக்கஸ் இருக்கணும். அதிமுகவோ பாஜகவோ களத்திலேயே இல்லை, அதிமுகவோ 3வது இடம், பிஜேபி களத்திலேயே இல்லை, நாங்கள் ஏன் உங்களை பற்றி பேசணும்னு இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி சீமான் அவர்கள் சொல்கிறாரு. தாவேக்காவுக்கிட்ட அவங்கள்ட்ட நம்ம கேட்குற கேள்விகளுக்கான பதிலே கிடையாது. அதெல்லாம் இன்னும் 10-15 வருஷம் ஆகும் அவங்க வளர்றதுக்கு. அதனால் இனிமேட்டு அவங்கள பற்றி பேசுகிறதெல்லாம் தேவையில்லாத ஒன்று. அவங்க நம்ம அளவுக்கு இன்னும் அவங்க வரல அப்படின்ற ஒரு இடத்த கொடுக்குறாரு. ஓகேவா சார்? அது அவர் ஏதோ சொல்கிறாரு, சொல்லிட்டு போகிறாரு, விடுங்க. அது என்ன இருக்குது, அவருக்கு என்ன தெரியாது. இப்போ என்ன கேள்விங்க பதில் இல்லை. என்னங்க நீங்கள் அதிமுகவை ஜட்ஜ் பண்ணுற மாதிரி அவர் உங்களை ஜட்ஜ் பண்ணுறாரு. கண்டிப்பாக ரியாலிட்டி என்னன்றது மக்களுக்கு தெரியுங்களா சார்? மக்களுக்கு தெரியும். என்ன சார், அனதர் ஒரு 3 months அதிகபட்சமா 90 நாட்கள் வெயிட் பண்ண முடியாதா? ஓகே, பார்ப்போமே.
ஓகே, நன்றி சார் உங்களுடைய ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. லைகா புரொடக்ஷன்ஸ் பாஸ்கரன் வழங்கும் AR ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் வெற்றி நடை போடுகிறது. i5 ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் தேடுத விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. கால் 9962557557.